அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பிரகாசன். நான் ஈரோட்டிலிருந்து சித்ராலயம் ஆர்ட் கேலரியில் இருக்கக்கூடிய ஓவியங்களை காண்பதற்காக இங்கே வந்துள்ளேன். என்னதான் இன்னைக்கு பல ஓவியர்களை பற்றி நாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட சின்ன வயசில் நாம் என்னமோ பார்த்தது வீட்டில் இருந்த கடவுளினுடைய படங்களை தான் பார்த்துருப்போம். அதாவது கேலண்டர் ஓவியங்களாக இருந்திருக்கும். அந்த ஓவியங்களை பார்த்து தான் ரசிச்சிருப்போம். சிலருக்கு அந்த ஓவியங்களை பார்த்து வரைய வேணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதுபோல தான் நானும் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி கேலண்டரில் வந்தக்கூடிய ஓவியங்களை எல்லாம் பார்த்து அப்படியே பென்சிலில் ஸ்கெட்ச் பண்ணி பழகினேன். அப்புறம் அதுக்கு பிற்பாடு தான் பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போய் நல்லா பழகி ஒரு 5வது 6வதுக்கெல்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வந்தக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் பார்த்து வரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு 95 வாக்கில் ஒரு நண்பர் எனக்கு சில கேலண்டர் ஓவியங்களை கொடுத்தாரு. பாருங்கள், இதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா வரைஞ்சிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ராமலிங்கம் ஐயாவுடைய ஓவியங்கள் தான் அதிகமாக எனக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ஒரு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. அருமையாக இருக்குது, இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அப்போ எனக்கு தோணுச்சு. ராமலிங்கம் ஐயாவுடைய ஓவியங்களை தான் பார்க்க வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆர்வம், ஒரு வேட்கைன்னே சொல்லலாம், அது இருந்துகிட்டே இருந்துச்சு. அது இன்றைக்கி தான் எனக்கு நிறைவேறி இருக்குது. அதனுடைய ஒரிஜினல் பார்த்தா ஒரே பிரமிப்பாக இருக்குது. என்ன மாதிரி கலர் வீச்சு, என்ன மாதிரி கோடுகளினுடைய வீச்சு, அது ஒரு பிரமிப்பினுடைய எல்லையில் தான் நான் இருந்துகிட்ருக்கிறேன். மனசுக்குள்ள அடங்க மாட்டேங்குது, மனசுக்குள்ள என்னால் அடங்க முடியல. இந்த மாதிரி ஒரு கேலரி அமைச்சு என்ன மாதிரி ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஓவியங்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய வகையில் இது அவருடைய மகனார் ஜெயக்குமார் சார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறதா நன்றி சொல்கிறதான்னு தெரியல. உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இது போல ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்தது அவங்களுக்கு நன்றியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நன்றி.